அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் போன பயானில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கையை பார்த்தோம். இப்பொழுது அடுத்து அவர்களுடைய தியாக வாழ்க்கை வரலாற்றை பற்றி, காபத்துல்லா கட்டினதை பற்றியும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தினர் அவர்களுடைய பிரச்சாரத்தை ஏற்க மறுத்து நெருப்பு குண்டத்தில் போட்ட பொழுது அல்லாஹ் நெருப்பை அந்த நொடியிலேயே குளிர்ச்சியாக மாற்றி அவர்களை காப்பாற்றினான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்டவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தன் மனைவி சாராவை அழைத்து கொண்டு தனது சொந்த ஊரை விட்டே வெளியேறினார்கள். அப்போதுள்ள சமூகத்தில் அந்த இருவரையும் தவிர வேறு யாரும் இஸ்லாத்தில் ஏற்கவில்லை. இந்த தருணத்தில் தான் கொடுங்கோல் மன்னனிடம் இந்த இருவரும் சிக்கிக் கொண்டார்கள் என்பதை ஏற்கனவே அறிந்தோம். அந்த கொடுங்கோல் மன்னனால் சாராவுக்கு வழங்கப்பட்ட ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இரண்டாம் தரமாக திருமணம் செய்து கொண்டார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதில் முதலாக ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மனத்தாங்கல் ஏற்பட்டது. இதற்கு காரணம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கம். தன் மீது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பை நீக்க அவர்களுடைய பணிப்பெண்ணாகவே தன்னை காட்டிக்கொள்வதற்காக ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடுப்பு கச்சையை அணிந்து கொண்டார்கள். இந்த மனக்கசப்பின் காரணமாக பால்குடி குழந்தையாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது தாயாரும் தனது மனைவியுமான ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆள் அரவமற்ற தண்ணீரோ புல் பூண்டுகளோ இல்லாத பாலைவன பகுதியான இன்றைய மக்காவில் விட்டுவிட்டு சாம் நாட்டில் உள்ள தனது மனைவி சாராவிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், பெண்கள் முதலாக இடுப்புக்கச்சை அணிந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தரப்பிலிருந்துதான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஏற்பட்ட தனது பாதிப்பை நீக்குவதற்காக அவர்கள் ஒரு இடுப்புக்கச்சையை அணிந்தார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயிலுக்கு பாலூட்டி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இருவரையும் கொண்டு வந்து அவர்களை காபாவின் மேல் பகுதியில் இப்போதுள்ள ஜம்சம் கிணற்றின் மேல் பெரிய மரம் ஒன்றின் அருகே வைத்து விட்டார்கள். அந்த நாளில் மக்காவில் யாரும் இருக்கவில்லை. அங்கு தண்ணீர் கூட கிடையாது. பாலைவனமாக இருந்தும் அவ்விருவரையும் அங்கேயே இருக்கச் செய்தார்கள். அவர்களுக்கு ஒரு அருகே பேத்தம் பழம் கொண்ட தோல்பை ஒன்றையும் தண்ணீருடன் கூடிய தண்ணீர் பை ஒன்றையும் வைத்துவிட்டார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கேயே விட்டுவிட்டு தனது சாம் நாட்டிற்கு திரும்பிச் சென்றார்கள். அப்பொழுது அவர்களை இஸ்மாயில் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்தொடர்ந்து வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், மனிதரோ வேறு எந்த பொருளுமோ இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே போகப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்படி பல முறை கேட்டும் அவர்களிடம் பதில் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை திரும்பி பார்க்காமல் நடந்து சென்றார்கள். ஆகவே அவர்களிடம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா என்று கேட்க அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அதற்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்படியென்றால் அவன் எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு திரும்ப சென்று விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிது தூரம் நடந்து சென்று மலை குன்றின் அருகே அவர்களை எவரும் பார்க்காத இடத்திற்கு வந்தபொழுது தன் முகத்தை காபாவை முன்னோக்கி திருப்பி வைத்து தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தி இந்த சொற்களால் பிரார்த்தனை செய்தார்கள். என்னுடைய அல்லாஹ்வே, யா அல்லாஹ், உன் ஆணைப்படி நான் என் மக்களில் சிலரை இந்த வேளாண்மை இல்லாத பள்ளத்தாக்கில் கண்ணியத்திற்குரிய உன் இல்லத்திற்குரிய அமர்த்தி விட்டேன். யா அல்லாஹ், எங்களுடைய அல்லாவே, இவர்கள் இங்கு தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தேன். எனவே இவர்கள் மீது அன்பு கொள்ளும்படி மக்களின் உள்ளங்களை ஆக்குவாயாக. மேலும் இவர்களுக்கு உண்பதற்காக பொருட்களை வழங்குவாயாக. இவர்களை நன்றியுடையவர்களாக ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். அல் குர்ஆன் 14வது சூரா 37வது ஆயத்து.
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அன்னை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாலூட்டவும் அந்த தண்ணீரிலிருந்து தாகத்திற்கு நீர் அருந்தவும் தொடங்கினார்கள். தண்ணீர் பையில் இந்த தண்ணீர் தீர்ந்து விட்ட பொழுது அவரும் தாகத்திற்கு உள்ளானார்கள். அவனுடைய மகனும் தாகத்திற்கு உள்ளானார். அப்பொழுது தன்னுடைய மகன் தாகத்தால் புரண்டு புரண்டு அழுவதை அல்லது தரையில் காலை அடித்து கொண்டு அழுவதை அவர்கள் பார்க்க பிடிக்காமல் சிறிது தூரம் நடந்தார்கள். பூமியில் தனக்கு மிக அண்மையில் உள்ள ஷஃபா மலையை கண்டார்கள். அதன் மீது ஏறி நின்று கொண்டு மனிதர்கள் யாராவது கண்ணுக்கு தென்படுகிறார்களா என்று அங்கும் இங்கும் பார்த்தார்கள். பள்ளத்தாக்கை நோக்கி பார்வையை செலுத்தினார்கள். எவரைகளையும் காணவில்லை. ஆகவே ஷஃபாவிலிருந்து இறங்கிவிட்டார்கள். இறுதியில் பள்ளத்தாக்கை அவர்கள் அடைந்த பொழுது தன் மேலங்கியின் ஓரத்தை உயர்த்தி பிடித்துக்கொண்டு சிரமப்பட்டு ஓடும் ஒரு மனிதனைப் போல ஓடிச் சென்று பள்ளத்தாக்கை கடந்தார்கள். அங்கு மர்வா மலை குன்று ஒன்று இருந்தது. அதன் மீது ஏறி நின்று யாராவது தென்படுகிறார்களா என்று நோட்டமிட்டார்கள். யாரையும் காணவில்லை. இவ்வாறு 7 முறை அங்கும் இங்கும் சென்று தேடி தேடி பார்த்தார்கள். தண்ணீர் கிடைக்குமா, யாராவது மனிதர்கள் தென்படுவார்களா என்று. யாருமே கிடைக்கவில்லை. பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இதுதான் இன்று ஹஜ்ஜில் மக்காவில் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையே தொங்கோட்டம் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கூறியிருக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் மர்வாவின் மீது ஏறி நின்ற பொழுது ஒரு குரலை கேட்டார்கள். உடனே சும்மா இரு என்று தமக்கு தாமே கூறிக்கொண்டார்கள். காதை தீட்டிக் கொண்டு கேட்டார்கள். அப்பொழுது அதே போன்று குரலை செவியுற்றார்கள். உடனே அல்லாஹ்வின் அடியாரே, நீங்கள் சொன்னதை நான் செவியுற்றேன். உங்களுடன் உதவியாளர் எவரேனும் இருந்தால் என்னிடம் அனுப்பி என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அங்கே தன் முன் வானவர் ஒருவரை இப்போதுள்ள ஜம்சம் கிணற்றின் அருகே கண்டார்கள். அந்த வானர் குதிகாலால் மண்ணில் தோண்டினார். அப்பொழுது தன் ரெக்கையினால் தோன்றினார்கள் என்றும் அறிவிக்கலாம். அதன் விளைவாக தண்ணீர் வெளிப்பட்டது. உடனே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை ஒரு தடாகம் போல கைகளால் அமைத்தார்கள். அந்த தண்ணீரிலிருந்து அள்ளி தன் தண்ணீர் பையில் நிரப்பிக்கொள்ள தொடங்கினார்கள். அவர்கள் அள்ளி எடுக்க எடுக்க அது பொங்கியபடியே வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலால் தட்டிய இடத்தில் அவர்கள் மலக்குமார்கள் தண்ணீர் போல அங்கு ஜம்சம் தண்ணீர் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அன்னைக்கு கருணை புரிவானாக. ஆமீன். ஜம்சம் நீரை அவர் அப்படியே விட்டுவிட்டிருந்தால் அல்லது அந்த தண்ணீரிலிருந்து அள்ளி இருக்காவிட்டால் ஜம்சம் நீர் பூமியில் ஓடும் ஒரு ஊற்றாக மாறிவிட்டிருக்கும் என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பிறகு அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை தானும் குடித்துவிட்டு குழந்தைக்கும் ஊட்டிவிட்டார்கள். அப்பொழுது அந்த வானவர் அவர்களிடம், நீங்கள் கேட்பாரற்று வீணாக அழிந்து போய்விடுவீர்கள் என்று அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் இந்த குழந்தையும் இவருடைய தந்தையும் சேர்ந்து புதுப்பித்து கட்டவிருக்கின்ற அல்லாஹுடைய இல்லம் உள்ளது. அல்லாஹ் தன்னை சார்ந்தோர்களை கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். இரு இல்லமான காபா மேட்டை போன்று பூமியிலிருந்து உயர்ந்திருந்தது. வெள்ளங்கள் வந்து அதன் வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் வழிந்து சென்றுவிடும். இவ்வாறு என்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் குடித்து கொண்டும் பாலூட்டி கொண்டும் இருந்தார்கள். இந்த நிலையில் யமன் நாட்டைச் சேர்ந்த ஜுர்ஹூம் குலத்தாரின் ஒரு குழுவினர் அவர்களை கடந்து சென்றார்கள். அவர்கள் கதா என்னும் கணவாயின் வழியாக முன்னோக்கி வந்து மக்காவின் கீழ்ப்பகுதியில் தங்கினார்கள். அப்பொழுது தண்ணீரின் மீது வட்டமடித்து பறக்கும் வழக்கமுடைய ஒரு வகை பறவையை கண்டு, இந்த பறவை தண்ணீரின் மீது வட்டமடித்து கொண்டிருக்க வேண்டும். நாம் இந்த பள்ளத்தாக்கை பற்றி முன்பே அறிந்திருக்கின்றோம். அப்பொழுது இங்கே தண்ணீர் இருந்ததில்லையே என்று வியப்போடு பேசிக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் ஒரு தூதுவரை அல்லது 2 தூதுவர்களை செய்தி அறிந்து வர அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் சென்று பார்த்தபொழுது அங்கே தண்ணீர் இருப்பதை கண்டார்கள். உடனே அவர்கள் தன் குலத்தாரிடம் திரும்பிச் சென்று அங்கே தண்ணீர் இருப்பதை தெரிவித்தார்கள். உடனே அந்த குலத்தார் இஸ்மாயில் அன்னை தண்ணீர் அருகே இருக்க முன்னே சென்று, நாங்கள் உங்களிடம் தங்கிக் கொள்ள எங்களுக்கு நீங்கள் அனுமதி அளிப்பீர்களா என்று கேட்க, அவர்கள் ஆம், அனுமதி அளிக்கின்றேன், ஆனால் தண்ணீரில் உங்களுக்கு உரிமை ஏதும் இருக்காது என்று சொன்னார்கள். அவர்கள் சரி என்று சம்மதித்தார்கள். ஜுர்ஹூம் குலத்தார் தங்கிக் கொள்ள அனுமதி கேட்ட அந்த சந்தர்ப்பம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு அவர்களுடைய தனிமையால் துன்பமடைந்து மக்களோடு கலந்து வாழ்வதை விரும்பிக் கொண்டிருந்த வேளையில் வாய்த்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அவர்கள் அங்கே தங்கினார்கள். தங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கும் சொல்லி அனுப்ப அவர்களும் வந்து அங்கே தங்கிக் கொண்டார்கள். அதன் விளைவாக அந்த குலத்தைச் சேர்ந்த பல வீடுகள் மக்காவில் தோன்றின. இவை புகாரியில் உள்ள 3364வது ஹதீஸில் உள்ளது.
பிறகு இஸ்மாயில் சில காலங்கள் கடந்த பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரையும் பாலைவன பகுதியில், அதாவது இன்றைய மக்காவில் ஜம்சம் கிணற்றின் அருகில் விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு சில காலம் கழித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடமாடும் வயதை அடைந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடுவதாக கனவு காண்கிறார்கள். இதனை அடுத்து மகனை சந்திப்பதற்காக ஷாமிலிருந்து மக்காவிற்கு வந்து தான் கண்ட கனவை சொல்லி காட்டுகின்றார்கள். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அவரோடு நடமாடும் வயதை அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைந்தபோது, என் அருமை மகனே, நிச்சயமாக நான் உன்னை அறுப்பது போல கனவில் கண்டேன். நீ என்ன கருதுகிறாய் என்று சிந்தித்து கூறு என்று கேட்டார். என் தந்தையே, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களாக காண்பீர்கள் என்று பதிலளித்தார். இருவரும் கீழ்ப்படிந்து தனது மகனை அவர் குப்புறப்படுத்திய பொழுது, இப்ராஹிமே, அந்த கனவை நீர் உண்மைப்படுத்திவிட்டீர். நன்மை செய்பவர்களுக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம் என்று அவரை அழைத்து கூறினோம். நிச்சயமாக இதுதான் மகத்தான சோதனை. பெரிய பழி பிராணியை அவருக்கு பகரமாக்கினோம். பின்வருவோரில் அவரது புகழை நிலைக்கச் செய்தோம். இப்ராஹிம் மீது சலாம் உண்டாகட்டும். நன்மை செய்பவர்களுக்கு இவ்வாறே கூலி வழங்குவோம். நிச்சயமாக அவர் நம்பிக்கை கொண்ட தனது அடியார்களில் ஒருவர். நபியும் நல்லவருமான இஸ்ஹாகை பற்றி அவருக்கு நற்செய்தி கூறினோம். அல் குர்ஆன் 37வது சூரா 102 முதல் 112 வரை உள்ள ஆயத்துக்கள். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை போற்றித்தான் இன்று வரை ஹஜ்ஜி பெருநாள் அன்று குர்பானி கொடுக்கும் முறையை நாம் பின்பற்றி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் பொழுது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலாக ஆட்டை இருக்கும்படி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். இதனை பின்பற்றித்தான் நாம் பக்ரீதுடைய துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் பிறை 10 அன்று நாம் ஆடை குர்பானி கொடுக்கின்றோம். மேற்கண்ட வசனத்தின்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடமாடும் வயதை அடைந்த பிறகு மேற்கண்ட அரித்து பலியிடும் சம்பவம் நிகழ்ந்த பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா மகனாக வழங்கினான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வாலிபனானார்கள். பிறகு ஜுர்ஹும் குலத்தாரிடமிருந்து அவர்கள் அரபி மொழியை கற்றுக்கொண்டார்கள். அவர் வாலிபர் ஆன பொழுது அவர்களுக்கு பிரியமானவர்களாகவும் அவர்களுக்கு மிக விருப்பமானவர்களாகவும் ஆகிவிட்டார். பருவ வயதை அவர்கள் அடைந்த பொழுது அவர்கள் தம்மிலிருந்தே ஒரு பெண்ணை மணமுடித்து வைத்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயார் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் விட்டு சென்றவர்களின் நிலையை அறிந்து கொள்வதற்காக வந்தார்கள். அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வீட்டில் காணவில்லை. ஆகவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியிடம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து விசாரித்தார்கள். அதற்கு அவர் எங்களை தேடி உணவு தேடி வெளியே சென்றிருக்கின்றார் என்றதும் பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் மோசமான நிலையில் உள்ளோம், நாங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் முறையிட்டார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உன் கணவர் வந்தால் அவருக்கு என் சார்பாக சலாம் உரைத்து அவரது நிலைப்படியை மாற்றிவிடும்படி சொல் என்று சொன்னார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிற்கு வந்த பொழுது யாரோ வந்து சென்றிருப்பதைப் போல உணர்ந்தார்கள். ஆகவே எவனேனும் உங்களிடம் வந்தார்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவருடைய மனைவி, ஆம், இப்படிப்பட்ட அடையாளங்கள் கொண்ட ஒரு பெரியவர் எங்களிடம் வந்தார். எங்களிடம் உங்களை பற்றி விசாரித்தார். நான் அவருக்கு விவரம் தெரிவித்தேன். என்னிடம் உங்கள் வாழ்க்கை நிலை எப்படி உள்ளது என்று கேட்டார். அதற்கு நான் அவரிடம், நான் பெரும் சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்கின்றோம் என்று சொன்னேன் என்று பதிலளித்தார். அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் விருப்பம் எதையாவது தெரிவித்தாரா என்று கேட்க, அதற்கு ஆம், உங்களுக்கு தன் சார்பாக சலாம் உரைக்கும்படி உத்தரவிட்டுவிட்டு உம்மிடம் நிலைப்படியை மாற்றிவிடும்படி சொன்னார் என்றவுடன் அவர் என் தந்தை, உன்னை விட்டு பிரிந்து விடும்படி எனக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே நீ உன் வீட்டாரோடு போய் சேர்ந்து கொள் என்று சொல்லிவிட்டு உடனே அவரை விவாகரத்து செய்விட்டார். பிறகு ஜுர்ஹும் குலத்தாரிலிருந்து வேறொரு பெண்ணை மனம் முடித்து கொண்டார். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் நாடிய காலம் வரை அவர்களை பார்க்க வராமல் விலகி வாழ்ந்தார். அதன் பிறகு அவர்களிடம் சென்றார். ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த முறையும் அவர்கள் அங்கு காணவில்லை. ஆகவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதிய மனைவியிடம் சென்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விசாரித்தார்கள். அதற்கு அவர், எங்களுக்காக வருமானம் தேடி சென்றிருக்கின்றார் என்று சொன்னார்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். மேலும் அவர்களுடைய பொருளாதார நிலை குறித்தும் மற்ற நிலை குறித்தும் அவர்களிடம் விசாரித்தார்கள். அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, நாங்கள் நல்லதோடு வசதியோடும் நல்ல நலமாகவும் இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு உயர்ந்தவனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்கள் உணவு எது என்று கேட்க அவர் இறைச்சி என்று பதிலளித்தார். உங்கள் பானம் எது என்று கேட்க தண்ணீர் என்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், இவர்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் பரக்கத்தை அளிப்பாயாக என்று பிரார்த்தனை புரிந்தார்கள். ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாமும் நம்முடைய கணவர் என்ன கொண்டு வருகிறார்களோ அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு நல்ல இல்வாழ்க்கையை நடத்த எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களிடம் உணவு தானியம் எதுவும் இருக்கவில்லை. அப்படி எதுவும் இருந்திருந்தால் அதிலும் அருளம் தரும்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்து இருப்பார்கள். ஆகவேதான் மக்காவை தவிர மற்ற இடங்களில் இந்த இரண்டையும், இறைச்சியும் தண்ணீரையும் வழக்கமாக பயன்படுத்தி வருபவர்களுக்கு அவை ஒத்துக்கொள்வதே இல்லை என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உன் கணவர் வந்தால் அவருக்கு என் சலாம் கூறு, அவரது வீட்டு நிலைப்படையை உறுதிப்படுத்தி வைக்கும்படி சொல் என்று சொன்னார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்த பொழுது, உங்களிடம் யாரேனும் வந்தார்களா என்று கேட்க அவருடைய மனைவி, ஆம், என்னிடம் அழகிய தோற்றமுடைய முதியவர் ஒருவர் வந்தார் என்று சொல்லிவிட்டு அவரை புகழ்ந்தார். என்னிடம் நமது பொருளாதார நிலை எப்படி உள்ளது என்று கேட்டார். நாங்கள் நலமோடு இருக்கின்றோம் என்று தெரிவித்தேன் என்று பதில் சொன்னார். அவர், உனக்கு அறிவுரை எதுவும் சொன்னாரா என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், ஆம், உங்களுக்கு சலாம் சொன்னார்கள். அவர்கள் மேலும் உங்களுடைய நிலைப்படியை உறுதிப்படுத்தும்படி உங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர் என்னுடைய தந்தை, நீதான் அந்த நிலைப்படி உன்னை விவாகரத்து செய்யாமல் அப்படியே மனைவியாக வைத்துக் கொள்ளும்படி எனக்கு உத்தரவிட்டுள்ளார் என்று சொன்னார்கள். பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் நாடிய காலம் வரை அவர்கள் பார்க்க வராமல் விலகி இருந்தார். அதற்கு பிறகு அவர்கள் காபாவை புதுப்பிக்க ஒரு நாள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜம்சம் கிணற்றின் அருகே இருக்கும் பெரிய மரத்திற்கு கீழே தனது அம்பு ஒன்றை செலுத்தி கொண்டிருந்த போது அவரிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டதும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி எழுந்து நின்றார்கள். நெடுநாட்கள் பிறந்து மீண்டும் சந்தித்த பொழுது தந்தை மகனோடும் மகன் தந்தையோடும் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படியே நடந்து கொண்டார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயிலே, அல்லாஹ் எனக்கு ஒரு விஷயத்தை நிறைவேற்றும்படி உத்தரவிட்டிருக்கின்றான் என்று சொன்னார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டுள்ளான், நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நீ எனக்கு இந்த விஷயத்தை நிறைவேற்ற உதவுவாயா என்று கேட்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுக்கு நான் உதவுகின்றேன் என்று பதிலளித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்படி என்றால் இந்த இடத்தில் ஒரு இல்லத்தை, காபாவுடைய ஆலயத்தை அல்லாஹ்விற்காக கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு சுற்றியிருந்த இடங்களை விட சற்று உயரமாக ஒரு மேட்டை சைகையால் காட்டினார்கள். அப்பொழுது அந்த இருவரும் இறையில்லம் காபாவுடைய அடித்தளங்களை உயர்த்தி கட்டினார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்களை கொண்டு வந்து கொடுக்கலானார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். கட்டிடம் உயர்ந்து கொண்டே சென்ற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகாமே இப்ராஹிம் என்று அழைக்கப்படும் அந்த கல்லை கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதன் மீது ஏறி நின்று காபாவை கட்டலானார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்களை எடுத்து தந்தார்கள். அப்பொழுது இரண்டு பேருமே, யா அல்லாஹ், என்றே அல்லாவே, எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீ செவியுறுபவன், அறிந்தவன் என்று துஆ செய்தார்கள். ஆமீன். அல் குர்ஆன் 2வது சூரா 127வது ஆயத். இவ்வாறு பிரார்த்தித்தவாறு காபாவை புதுப்பித்து கட்ட தொடங்கினார்கள். அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 3364வது ஹதீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை முதலாக கட்டிய பொழுது அல்லாஹுடைய ஆலயம் என்ற சிறப்பை மட்டும்தான் பெற்றிருந்தது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்ரா அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அங்கே குடியமர்த்திய பின்புதான் மக்கமா நகரமே உருவாகியது. அதன் பின்பு சிதிலமடைந்த காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் புதுப்பித்து கட்டிய பின்பு மக்கமா நகரத்தை புனித பூமியாக்குமாறு, அபய பூமியாக்குமாறும் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். யா அல்லாஹ், இந்த ஊரை பாதுகாப்பானாக ஆக்குவாயாக. ஆமீன். இந்த ஊரில் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பியிருப்பவர்களுக்கு கனிகளை வழங்குவாயாக. ஆமீன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
கூறிய பொழுது, என்னை மறுப்போருக்கும் சிறிது காலம் வசதிகள் அளிப்பேன், அதன் பிறகு நரக வேதனையில் தள்ளுவேன், சேரும் இடத்தில் அது மிக கெட்டது என்று அவன் கூறினான். அல் குர்ஆன் 2வது சூரா 126வது ஆயத்து. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை புனித நகரமாக்கினார்கள், அதற்காக துஆ செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை புனித நகரமாக்கியது போல நான் மதீனாவிற்கு அதன் சாவு முத்து ஆகியவற்றால் பரக்கத்துக்காக துஆ செய்தேன். அறிவிப்பாளர் அப்துல்லா பின் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 2129வது ஹதீஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையால் புனிதமாக்கப்பட்ட காபா அபய பூமி என அறிவிக்கப்பட்டு 14 நூற்றாண்டுகளை கடந்த பிறகு, எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் நடந்த பிறகும் அது இன்றளவும் அபய பூமியாகவே அமைந்துள்ளது. 14 நூற்றாண்டுகளாக எந்த தாக்குதலுக்கும் உள்ளாகாத வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாகவும் அது இருந்து வந்துள்ளது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியவாறு அது அபய பூமியாகவே நீடித்து வருவது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வார்த்தைகள் தான் இதற்கு சான்றாக அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தில் மக்கள் ஒன்று சேர்ந்து கூடும் இடமாகவும் அல்லாஹுடைய பாதுகாப்பு மக்களுக்கு நாம் அமைத்ததை நினைவூட்டுவீராக. மக்காமே இப்ராஹிமில் தொழுகும் இடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எனது ஆலயத்தை தவாப் செய்பவர்களுக்காகவும் ஏத்திகாஃப் இருப்போருக்காகவும் குனிந்து சிரமணிந்து வணங்குபவர்களுக்காகவும் அந்த என்னுடைய வீட்டை சுத்தமாக ஆக்கி வையுங்கள். இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் உறுதிமொழி வாங்கினோம். அல் குர்ஆன் 2வது சூரா 125வது ஆயத்து. குறைஷியர் அவர்கள் காபாவை கட்டிய நிகழ்ச்சி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்துக்கு பிறகு இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 35வது வயதில் குறைஷியர்கள் காபாவை புதுப்பித்தார்கள். காபா ஒரு ஆள் உயரத்திற்கு பாறைகளால் கட்டப்பட்டிருந்தது. அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்தே மேல்முகடு இன்றி 9 முழம் கொண்டதாக இருந்தது. அதன் சுவரும் கட்டிடங்களும் சிதிலம் அடைந்து இருந்தன. இந்த நிலையில் காபாவில் வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்களை ஒரு கூட்டம் திருடிச் சென்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு மக்காவில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் காபாவின் கட்டிடம் மேலும் பாதிப்படைந்தது. அதன் மீது கொண்டிருந்த மரியாதையின் காரணமாக குறைஷியர்கள் அதை புதுப்பிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகினார்கள். இதனை ஹலாலான தூய்மையான வருமானத்தை கொண்டே செப்பனிடப்பட வேண்டும். வட்டி, விபச்சாரம், திருட்டு போன்ற பொருட்களின் மூலமாக செப்பனிடக்கூடாது என்று அனைவரும் கூடி முடிவு செய்தார்கள். இந்த நிலையில் பழைய கட்டிடத்தை எவ்வாறு இடிப்பது என்று அனைவரும் பயந்தார்கள். வலீத் இப்னு முகீரா மஹ்சூமி கடப்பாறை எடுத்து வந்து, அல்லாஹ்வே, நான் நன்மையை நாடியே இதை செய்கின்றேன் என்று கூறி ருக்னுல் யமானி, ருக்னு ஷாமின் பகுதிகளை இழுத்தார். அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாததை கண்ட குறைஷியர்கள் அச்சம் தெளிந்து அவரோடு இணைந்து இடித்தார்கள். இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைத்த அஸ்திவாரம் தென்பட்டது. பிறகு காபாவை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒரு பகுதியை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் பாஹூம் என்ற ரோமானிய பொறியாளரும் வல்லுநரின் மேற்பார்வையில் கட்டத் தொடங்கினார்கள். இறுதியாக ஹஜருல் அஸ்வத்தின் இடம் வளர்ந்த பொழுது அதற்குரிய இடத்தில் வைப்பது யார் என்ற பிரச்சனை ஏற்பட்டது. இதை பற்றிய சர்ச்சை 4 அல்லது 5 நாட்கள் தொடர்ந்தது. சர்ச்சை கடுமையாகி போராக மாறிவிடும் அபாயம் எழுந்தது. அப்பொழுது அபு உமையா இப்னு முகீரா மஹ்சூமி அவர்கள் அம்மக்களிடம் புனித பள்ளிவாசலின் காலையில் முதலாக நுழைபவர்களை நடுவராக்கி அவரது ஆலோசனையை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கூறினார். இந்த கருத்தை அனைவரும் மனதார ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்காக ஆவலோடு காத்து கொண்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக நுழைந்தார்கள். அவர்களை கண்ட அந்த மக்கள், இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார், இவர்தான் நம்பிக்கைக்குரியவர், இவரை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு அருகில் வந்தவுடன் விவரத்தை கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விரிப்பை வரவழைத்து அதன் நடுவே ஹஜருல் அஸ்வதை வைத்தார்கள். பிறகு சச்சரவிட்டுக் கொண்டிருந்த கோத்திரத்தாரின் தலைவர்களை அழைத்து விரிப்பின் ஓரங்களை பிடித்து தூக்குமாறு கூறவே அவர்கள் தூக்கினார்கள். காபாவுக்கு அருகில் கொண்டு வந்தவுடன் தனது கரத்தால் ஹஜருல் அஸ்வதை எடுத்து உரிய இடத்தில் வைத்தார்கள். இதை அனைவரும் ஒப்புக்கொண்ட மிக அழகிய தீர்வாக அமைந்தது. குறைஷியர்களிடம் ஹலாலான தூய்மையான செல்வம் குறைவாக இருந்ததால் வடப்புறத்தில் 6 முழங்கள் அளவு விட்டுவிட்டு காபாவை கட்டிவிட்டார்கள். அந்த இடத்திற்கு ஹதீம் என்னும் ஹசர் என்றும் கூறப்படுகிறது. தாங்கள் விரும்பாத எவரும் காபாவிற்குள் நுழையக்கூடாது என்பதற்காக காபாவின் வாயிலை உயரத்தில் அமைத்து விட்டார்கள். காபாவை 15 முழம்
வரை உயர்த்தியவுடன் 6 தூண்களை நிறுவி அதற்கு முகடு அமைத்தார்கள். இந்த அமைப்பின்படி காபா ஏறக்குறைய சதுரமாக அமைய பெற்றது. அதன் உயரம் 15 மீட்டர் ஆகும். ஹஜருல் அஸ்வத் உள்ள பகுதி மற்றும் அதன் எதிர்ப்புற பகுதியின் அகலம் 10 மீட்டர் ஆகும். தவாப் செய்யும் இடத்திலிருந்து ஹஜருல் அஸ்வத் 1.5 மீட்டர் உயரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. காபாவின் வாசலுக்கு பகுதியும் அதன் பின்பகுதியும் 12 மீட்டர் அகலமாகும். காபாவின் வாசல் தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் இருக்கின்றது. காபாவுடைய அஸ்திவாரத்தை சுற்றி சிறிய சிறிய முட்டுச்சுவர்கள் கட்டப்பட்டது. அதன் உயரம் 25 சென்டிமீட்டர், 1/4 மீட்டர் ஆகும். அதன் அகலம் 30 சென்டிமீட்டர். அதற்கு சாதர்வான் என்று சொல்லப்படும். இதுவும் காபாவிற்கு சேர்ந்த பகுதிதான். எனினும் குறைஷிகள் அதை அந்த பகுதியை தவிர்த்து உள்ளடக்கி கட்டிவிட்டார்கள். தபரி இப்னு ஹிசாம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு காபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியது போல கட்ட ஆசைப்பட்டார்கள். என்றாலும் மக்களின் மனநிலையை மனதில் கொண்டு தனது ஆசையை நிறைவேற்றாமலேயே விட்டுவிட்டார்கள். இதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், உன்னுடைய சமூகத்தார்கள் குறைஷியர்கள் காபாவை புதுப்பித்து கட்டிய பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைத்த அடித்தளங்களை விட சற்று சுருக்கி உள்ளடக்கி கட்டியிருப்பதை நீ பார்க்கவில்லையா என்று கேட்டார்கள். நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைத்த அடித்தளங்களின் மீது அதை தாங்கள் மீண்டும் கட்டக்கூடாதா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், உன் சமுதாயத்தார் புதிதாக இஸ்லாத்தை ஏற்கப்படவில்லை என்றால் அவ்வாறே நான் செய்திருப்பேன் என்று பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இதை கேட்டிருந்தால் அது சரியே. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜர் என்னும் வளைந்த பகுதியை அடுத்துள்ள காபாவின் இரு மூலைகளையும் தொட்டு முத்தமிடாததற்கு காரணம், இறை இல்லமான காபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைத்த அடித்தளங்களில் முழுமையாக அமைக்கப்படாமல் கொஞ்சம் விட்டு அமைக்கப்பட்டு இருப்பதே ஆகும் என்று நான் கருதினேன் என்று கூறினார்கள். புகாரி 3368, 15835 ஆகிய ஹதீஸ்களில் உள்ளது. மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாவது: நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காபாவின் அருகிலுள்ள ஒரு வளைந்த சிறு சுவற்றை பற்றி, இது காபாவில் சேர்ந்ததா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் ஆம் என்றார்கள். பிறகு நான் எதற்காக இதனை காபாவோடு இணைக்கவில்லை என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், உனது சமூகத்தாருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதால் தான் என்று பதிலளித்தார்கள். நான் காபாவின் வாசலை உயர்த்தி வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தங்களுக்கு வேண்டியவர்களை உள்ளே அனுமதிப்பதற்காகவும் தங்களுக்கு வேண்டாதவர்களை தடுத்து விடுவதற்காகவும் உனது கூட்டத்தினர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்று, உன் கூட்டத்தினர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர்கள் இருப்பதால் அவர்களுடைய உள்ளத்தில் வெறுப்பு தோன்றும் என்ற அச்சம் எனக்கு இல்லாவிட்டால் நான் இந்த சுவரை காபாவில் இணைத்து அதன் கதவை கீழ் இறக்கி பூமியோடு சேர்ந்தது போல ஆகி வைத்திருப்பேன் என்று பதில் கூறினார்கள். அதற்கு மற்றொரு அறிப்பில், கிழக்கே ஒன்றும் மேற்கே ஒன்றுமாக 2 வாசல்கள் அமைத்திருப்பேன். இதன் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைத்த அடித்தளத்தில் காபாவை எழுப்பியவனாக ஆகியிருப்பேன் என்று கூறினார்கள். புகாரி 1584, 1585, 1586 ஆகிய ஹதீஸ்களில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை காபாவை பற்றிய விவரங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாம் 3வது பாகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிற்காலத்தில் காபா எப்படி இருந்தது என்பதை பற்றியும் வேறு இன்னும் சில விஷயங்களை பற்றியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7ஆம் வானத்தில் இந்த விஷயங்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் 3ஆம் பாகத்தில் தெரிந்து கொள்ளலாம். இவ்வளவு நேரம் பொறுமையாக அனைவரும் கேட்டதற்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர. அல்லாஹ் தஆலா கேட்டதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நன்றாக கேட்டு அவர்கள் நாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.